ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பாம்பன் பாலத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குந்துக்கால் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா குருசடை ஐலாண்டு போகிறதுக்காக தாங்க. உள்ளே போனதுமே நம்ம சுற்றி பார்க்குற இடங்கள் கிலோமீட்டரில் எழுதி போட்டிருப்பாங்க, பார்க்குறக்கே அருமை. உள்ளே போனதுமே கடலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த பாலத்தை பார்க்கும்போது ஏதோ மாலத்தீவுக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. அதே போல் செல்ஃபி எடுத்தேன், சும்மா வேறு லெவலாக சூப்பராக இருந்துச்சு. இந்த குருசடை தீவுக்குள்ளே போகணுன்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபா. ஸோ 10 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா 10 பேர்த்துக்கான அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நம்மளை அந்த குருசடை ஐலாண்டு கூட்டிகிட்டு போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கெங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக எழுதி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். உள்ளே போனது விவேகானந்தர் மண்டபங்க. அந்த மண்டபத்தை ஒட்டி கருத்து விளக்க மைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தி கல்ஃப் ஆஃப் மன்னார் கடல் உயிரினங்களை பற்றி உள்ள ஒரு மியூசியம். ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா குருசடை தீவு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கருத்து விளக்க மையம் மற்றும் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளவே முழுகிற மாதிரி ஒரு மீன் ஒன்று இருக்குங்க. இந்த அருங்காட்சியத்துக்குள்ளார போனதுமே நிறைய மாற்றங்களும் அதிசயங்களும் மீன்களுடைய வகைகளும் கடல் ஆமைகளுடைய வகைகளும் கடலுக்குள் வாழக்கூடிய உயிரினங்களுடைய வகைகளை பற்றி ரொம்ப தெளிவாக சூப்பராக போட்டிருந்தாங்க. மெயினாக தெரிஞ்சுக்கிறவங்க இதில் போய் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இது வாரத்தில் எத்தனை நாள் இருக்கும்? திங்கக்கிழமை மட்டும் இருக்காது. வீக்லி எண்டு லீவு. வீக்லி. சாட்டர்டே சண்டே லீவ் விட்டோம்னா மக்கள் அன்றைக்கி தானே வருவாங்க. ஆமாம். அதனால் அப்படி விடாமல் திங்கக்கிழமை மட்டும் லீவு. பஸ் வசதி இருக்குங்களாண்ணா? பாம்பன்லேருந்து பஸ் வசதி இந்த அதாவது பஸ்ஸில் வரவங்க பஸ்ஸில் வந்துக்கலாம், தாராளமாக வரலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் போகும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்களா? எப்படிங்க? 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு, 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸில் வரலாம். அது போக ஆட்டோலேயும் வரலாம். நம்ம கூட பயணித்த வனத்துறை அதிகாரி நம்மளிடம் நிறைய இந்த இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன்களை பகிர்ந்தார். இப்போ நம்ம அவரை விட்டு விடைபெற போகிறோம், நன்றி சொல்லி. இந்த இடத்த பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். நாம் பயணிக்கக்கூடிய படகும் மிக அருகில் வந்து விட்டது. நாம் சீக்கிரம் போயிடலாங்க. உள்ளே போனதுமே நமக்கு லைஃப் ஜாக்கெட்டு கொடுத்துட்றாங்க. எதுக்காகனா நம்ம அந்த கடலில் பாதுகாப்பாக பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நாம் இப்போ போகக்கூடிய படகும் பார்த்திங்கன்னா மிக அருகில் இருக்குங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது. 2 மோட்ரு உள்ள ஒரு போட்டுங்க, அதாவது 2 இன்ஜின் உள்ள ஒரு போட்டு. உள்ளே போனதுமே அதோடய வைப்ரேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணுங்க. ஏன்னா அந்தளவுக்கான ஒரு ஒர்த்துன்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் முன்னாடி போய் ஆளாக இந்த போட்டில் இடத்த போட்டு உட்காந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த வியூலாம் நல்லா தெரியும். ஸோ போட்டை எடுக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பக்கத்தில் மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதே போல் இந்த இடத்துல நிறைய டால்பின்ஸ்லாம் இருக்குன்னு வந்து கேள்விப்பட்டேன். நம்ம நேரம் பார்க்க முடியுமான்னு தெரியல, கண்டிப்பாக பார்க்கலாங்க. இந்த வியூவை பார்க்கும்போது ஏதோ மாலத்தீவ்ஸ்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அந்த வாட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளூ கலருங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இங்கே பார்த்திங்கன்னா நங்கூரம் ஃபுல்லாகவே திருப்பிடிச்சி கிடந்துச்சு. நம்ம கூட வந்த கைடு நம்மக்கிட்ட எல்லாமே விளக்கமாக சொன்னார். இந்த மன்னார் வளைகுடாவை பற்றி பார்க்குறக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம தீவுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம தீவோட பக்கம் நெருங்கிட்டோம். அதுதாங்க தீவு. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அந்த தீவுக்கு பயணம் பண்ணுவோங்க. இந்த இடம் நெருங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சர்வதேச கடலுங்க. கப்பல் போகக்கூடிய ஒரு வழித்தடன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அங்கே தான் போய் இறங்க போகிறோம். அங்கேருந்து இறங்கி நம்ம இந்த தீவு ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அந்த தீவுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் தேவைப்படுதுங்க. நம்ம போயிட்ட பக்கத்தில் இது முழுக்க வனத்துறையினர் தாங்க எடுத்து பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தாங்க பண்ணுறது. இப்போ நம்ம இந்த வழியாக தான் நம்ம இந்த தீவுக்குள்ளே நம்ம போக போகிறோம்.
இந்த வனத்துறையோட போட்டில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கான பொருள் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூனா கூட நம்ம இதை வச்சு தப்பிச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த போட்டை விட்டு இறங்கி இப்போ நம்ம இந்த தீவுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆக போகிறோங்க. ஸோ இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் பகுதி தாங்க. இதெல்லாம் வந்து நான் அதிகமாக ஸ்கூலோட மேப்பில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் முதல்ல இந்த இடத்துல நான் கால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிரின தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வனத்துறையினர் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இடத்துல ஆராய்ச்சி மையங்கள் நிறையா இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதாவது இந்த கடலை சுற்றி, இந்த மன்னார் வளைகுடாவை சுற்றி 21 தீவுகள், அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல தான் அதோட ரிப்போர்ட் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாமே அதை போய் பார்க்க போகிறோம். நமக்கு பின்னாடி ஒரு பால் இருக்குது பாருங்கள், எல்லோ கலர் பாலு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கடலோட சீற்றம், அதாவது புயல் வந்துச்சுன்னா எச்சரிக்கைக்காக கடலுக்குள்ளே போடுவாங்க. அது போட்டாங்கன்னா யாரும் கடலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காக தாங்க அந்த எல்லோ கலர் பாலு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பவளப்பாறைகளோட வகைகளுங்க. கிட்டத்தட்ட 8 வகைகள் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் இந்த பவளப்பாறைகளை வச்சு பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மிக ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் தான். திமிங்கல மீனுடைய முதுகெலும்பு, கடல் பசுவுடைய மண்டை ஓடு, டால்பின்ஸுடைய மண்டை ஓடு, பவளப்பாறைகள், கடலாமைகளுடைய மண்டை ஓடு பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 1 2 3 நாள் ஃபைனர் கார்டு, அதாவது அதனுடைய முதுகெலும்பு, அது அதனுடைய வாழெலும்பு. அது வந்து டுகாங்குண்டாக்கா இங்கிலீஷில் டுகாங், தமிழில் கடல் பசு. ஏன்னா இந்த இருக்குல்ல, இது வந்து டால்ஃபினுடைய மண்டை ஓடு. நம்ம உள்ளே பார்க்க போகிறோம்ல பில்டிங், அது வந்து பவளப்பாறையிலே கட்டியிருக்காங்க, சிமெண்ட் செங்கல்லாம் யூஸ் பண்ணாமல். அது இந்த பவளப்பாறை மேசை குரல். இது உள்ளே கிடக்கு காட்டுறேன். அது கடல் ஆமையினுடைய மண்டை ஓடு. இது பவளப்பாறையில் 120 வகையில் 200 வகை. ஆமாம், இதுக்கு பேர் வந்து இலையொடிய பவளப்பாறை. இந்த கட்டையில் எலும்பு, ஒரிஜினல் எலும்பு. பவளப்பாறைகளை நம்ம தண்ணியில் மிதக்க வச்சு பார்த்தோம். இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட இதுலயே வச்சிருந்தாங்களா இல்ல இது இப்போ நீங்க நாங்க வச்சது? இப்போ நீங்க பண்ணி வச்சது அப்படிங்களா? பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கட்ட விட பில்டிங்கை தான் பார்க்க, பில்டிங் மட்டும் தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம பண்ணதுதான். பண்ணதான். கிட்டத்தட்ட இந்த தீவுக்குள்ளே நாங்கள் காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போனோம். இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு தேவையான அனைத்து செடிகளும் இந்த தீவுக்குள்ளே இருந்துச்சுங்க. என்ன யூஸ்ன்னு கேட்டால், வேரில் வந்து ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு எடுத்து அவிச்சு தண்ணியை குடித்தா கிட்னி உள்ள கல் நிறைய நோய் குணமாகும். ஆமாம், எங்கே கிடைக்கும் கேட்டால் நாட்டு மருந்து கடையில் பவுடராக கிடைக்கும். இந்த அடர்ந்த தீவு காடுகளில் பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கான செடிகளும் கொடிகளும் நிறையாவே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக பாதுகாத்துட்டு வராங்க. இங்கிட்டு வராது. ஸ்னேக்கு, பாம்பு, இந்த மாதிரி பாம்பு இருக்குது. பாம்புலாம் நிறையா இருக்குது. பாம்பு, கொம்பேரி மூக்கை, சாரை, இந்த மாதிரி பாம்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா காற்றா வராது. அது பாட்டுக்கு போனால் கூட நம்மளை ஒன்றும் செய்யாது. டச்சு பண்ணால் இங்கே வந்திருக்கோம். இது அந்த பிரிட்டிஷ்காரங்க கட்டினது ஒரு 200 வருஷம், 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டில் கட்டினதுங்களா? அது ஆனால் நம்ம ஏன் பராமரிப்பு பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க? அது இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒன்றா. அப்படிங்களா? இருந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஒரு 4-5 பில்டிங் கட்டியிருந்தாங்க. ஒரு வீடு, ஒரு மியூசியம், அப்புறம் ஒரு 4-5 பில்டிங். அவங்க கட்டினது எல்லாமே பவளப்பாறையில் கட்டியிருந்தாங்க. அந்த அவங்க இருக்குல்ல, அது கடலில் விளையக்கூடிய அந்த போகிறது. எதுக்கு அப்படி கட்டினாண்டாக்கா, இங்கே வந்து நம்ம ஒரு சிமெண்ட் செங்கல்ல வீடு கட்டினாக்கா இங்கே குளிர்ச்சி தேவைப்படும். அதனால நினைஞ்சாங்க கடல் அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஆனால் கடலுக்குள்ளே உடைச்சி அப்படியே கட்டிட்டாங்க. கட்டினதுனால எதுக்காக கேட்டால் குளிர்ச்சிக்காக தான் மெயினாக கட்டினாங்க. இப்போ இது ஒரு வீடு. இப்போ இந்த வீட்டை வந்து ரீஒர்க் முடிச்சுட்டு மியூசியம் வரப்போகுது உள்ள. ஆமாம், வேடுலேயே ஃபஸ்ட்டு மெரானி மியூசியம் அங்கே தான் இருந்துச்சு. அந்த பில்டிங்கை நான் அப்புறம் காட்டுறேன். அதை மாற்றி தான் இப்போ இங்கே வச்சுருக்காங்க. சரியா? இப்போ நான் ஒவ்வொரு பில்டிங் காட்டுறேன். இப்போ பவளப்பாறை இருக்கக்கூடாங்கிறனால உள்ள பவளப்பாறை வெளியில சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க. இது ரீஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து அந்த பில்டிங்கை காட்டுறேன் உங்களுக்கு. ரீஒர்க் முடியாதான் கொண்டு வர போகிறாங்க. நம்ம கைடு சொன்ன இந்த விஷயங்கள் ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சுங்க. அடுத்தடுத்த ஆர்வத்தை தூண்டுச்சு. மறுபடியும் இந்த காட்டுக்குள்ளே பயணம் செய்கிறோம். இது வந்து மெரைன் ஆஃபீஸு. இந்த பில்டிங் வந்து மெரின் ஆஃபீஸு. ஆமாம், இது வந்து இதே மாதிரி தான் எல்லா பில்டிங். இந்த இதுதான் குரல்.
பவளப்பாறை சொன்னல அங்கேயும் கிடக்கு வந்து பாருங்க. இது பவளப்பாறையிலே கட்டினதுங்களா? எல்லாமே பவளப்பாறை தான் சார். அது மட்டும் 18ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்காக இந்த கிணறை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு அடுத்து நல்ல தண்ணி கிணறுது. ஆமாம். இப்போ அது என்னடா பராமரிப்பு இல்லாதனால எடுக்காதனால அப்படி உப்பு தண்ணியாக மாறி போச்சு. இந்த குருசடை தீவுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 144 ஏக்கர் கொண்டதுங்க. இது பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கான செடி, கிட்னியில் உள்ள அனைத்து கல்லையும் எடுத்துரும். இது மெயினாக பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐலாண்டுக்கு வந்து திங்கக்கிழமை மட்டும் வர முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஹாலிடே, மற்ற எல்லா டைமும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 to மதியானம் 2 மணி வரையும் நம்ம இந்த ஐலாண்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது முக்கியமான இடங்க, மன்னார் வளைகுடா சர்வதேச கடல். கிட்டத்தட்ட நம்ம இலங்கைக்கு பக்கம்தாங்க இருக்கோம். இந்த ஒரு தீவை தாண்டினா இலங்கை வந்துடும். இந்த கடல் நீரை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அழகாக இருக்குங்க. எப்படின்னா ரொம்ப ஒரு ப்ளூ கலரில் சும்மா பார்க்குறக்கு வேறு லெவலாக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இந்த கடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த கடலில் இந்த துறவி நண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினமும் இருக்குங்க. இந்த துறவி நண்டை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சேகுவாரா, ஃபிடல் காஸ்ட்ரோ அவரெல்லாம் வந்து அவனுக்கு அடியுனியாதனால. ஆமாங்க. நம்மளோட பேர் ஜாகிர் ஹுசேன். சூப்பர்ண்ணா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த தீவுக்குள்ளே ஒரு அழகான வாட்ச் டவர் இருக்குங்க. மேலே ஏறி பார்த்தோம்னா மொத்த தீவும் கடலும் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் இங்கே நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் சூப்பராக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க டால்பின்ஸை பற்றி. தீவு ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்த வழியிலே வந்து நம்ம வந்த போட்டில் ஏற போகிறோங்க. இதில் நம்மளோட லைஃப் ஜாக்கெட் வந்து அங்கே இருக்குங்க. ஓகே, லைஃப் ஜாக்கெட் போட்டாச்சு. இப்போ நம்மளோடைய போட்டு கிளம்ப போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. நம்ம இந்த இடத்த விட்டு போக போகிறோம். இந்த பயணம் வந்து எனக்கு ரொம்பவே பயனாக இருந்துச்சுங்க. அதாவது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தீவில் வந்து இதில் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த தீவை கொஞ்சம் அட்டன் பண்ணிவிட்டு போங்க. நன்றி.